அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனல் மூலமாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் தலைப்பு 3 worst performing large cap funds in the last 1 year. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடைசி ஒரு வருடத்தில் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் உள்ள 3 worst performing மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 3 worst performing large cap funds in the last 1 yearல முதலாவது பார்க்க போகிற ஃபண்டு வந்து பேங்க் ஆஃப் இந்தியா ப்ளூ சிப் ஃபண்டு. 1 year ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலமா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தேதிக்கு -11.43% இருக்குது. நெகட்டிவ் டெரிட்டரியில் இது இருக்குது. மாதம் 10,000 12 மாதங்களுக்கு பேங்க் ஆஃப் இந்தியா ப்ளூ சிப் ஃபண்ட் டைரக்ட் அண்ட் கோத்தில் சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 1,20,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி தேதிக்கு 1,12,482 ரூபா இருக்குது. இதில் லாஸ் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 7,513 ரூபா இருக்குது. 3 worst performing large cap funds in the last 1 yearல செகண்ட் ஃபண்டாக பார்க்க போகிறது JM large cap fund. இது 1 year ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தேதிக்கு -9.32% இருக்குது. இது நெகட்டிவ் டெரிட்டரியில் இருக்குது. மாதம் 10,000 12 மாதங்களுக்கு JM லார்ஜ் கேப் ஃபண்டு டைரக்ட் அண்ட் கோத்து சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 1,20,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது 1,13,900 இருக்குது. இதில் லாஸ் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 6,100 இருக்குது. ₹6,100 லாஸ் இருக்குது. மூன்றாவது ஃபண்டாக பார்க்க போகிறது காண்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட். 1 year ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தேதிக்கு ரிட்டர்ன் வந்து -9.04% இருக்குது. இதுவும் நெகட்டிவ் டெரிட்டரியில் இருக்குது. மாதம் 10,000 12 மாதங்களுக்கு காண்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட் டைரக்ட் அண்ட் கோத்து சிப்பு மூலம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு தேதிக்கு 1,20,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது 1,14,087 ரூபா இருக்குது. இதில் லாஸ் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 5,913 ரூபா இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ளூ சிப் ஃபண்ட், JM லார்ஜ் கேப் ஃபண்ட் அண்ட் காண்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட். ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மிங் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் இந்த லாஸ்ட் 1 yearல இதுதான் வந்து பாட்டம் மோஸ்ட்டில் 3 ஃபண்டுகளாக இருக்குது. இது கேட்டகரி ஆவரேஜ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாட்டம் மோஸ்ட்டில் இருக்குது. கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 10.44% இருக்குது. பேங்க் ஆஃப் இந்தியா ப்ளூ சிப் ஃபண்டு 1 yearக்கு வந்து சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கிடைக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து -11.43%. இதுவே JM லார்ஜ் கேப் ஃபண்ட் 1 year த்ரூ சிப்பு மூலமாக இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு -9.32% ரிட்டர்ன் இருக்குது 1 yearல. இது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் மிக மிக குறைவாக இருக்குது. அதுவும் மைனஸ் டெரிட்டரியில் இது இருக்குது. காண்ட் லார்ஜ் கேப் ஃபண்டில் ஒரு வருஷத்துக்கு சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கிடைக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து -9.04%. இது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 10.44% இருக்குது. அப்படி கேட்டகரி ஆவரேஜோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது பாட்டம் மோஸ்ட்டில் இருக்குது. இதுவே லம்சம் அமௌண்ட்டாக 3 ஃபண்டுகளாகிய பேங்க் ஆஃப் இந்தியா ப்ளூ சிப் ஃபண்ட், JM லார்ஜ் கேப் ஃபண்ட் மற்றும் காண்ட் லார்ஜ் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சினாரியோ வேறு மாதிரி இருந்திருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லம்சம் அமௌண்ட்டாக பேங்க் ஆஃப் இந்தியா ப்ளூ சிப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னைக்கு தேதி கிடைக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 4% இருக்குது. இது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் குறைவாக இருந்த போதிலும் நெகட்டிவ் டெரிட்டரியில் இது கிடையாது. ஒருவேளை வந்து ஒரு நபர் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா ப்ளூ சிப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா ஒரு வருஷத்துக்கு இன்னைக்கு தேதிக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.80% இருக்குது. 6.80% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை விட பேங்க் ஆஃப் இந்தியா ப்ளூ சிப் ஃபண்டில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லம்சம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா குறைவான ரிட்டர்ன் தான் கிடச்சிருக்கும். ரெண்டாவது ஃபண்டாகிய JM லார்ஜ் கேப் ஃபண்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லம்சம் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்து 6.69% ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 10.44% இருக்குது. அது கம்பேர் பண்ணும்போது இந்த JM லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து ரிட்டர்ன் குறைவாக இருந்த போதிலும் நெகட்டிவ் டெரிட்டரியில் கிடையாது. நெகட்டிவ் சைனில் இது இல்லை. மூன்றாவது ஃபண்டாகிய காண்ட் லார்ஜ் கேப் ஃபண்டில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லம்சம் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு ரிட்டர்ன் வந்து 6% கிடச்சிருக்கும். கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் குறைவாக இருந்த போதிலும் இது நெகட்டிவ் சைனில் இல்லாமல் இருக்குது. இந்த 2 சினாரியோஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லம்சம் அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஓரளவு ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. இதுவே வந்து சிப்பு முறையில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து தொடர்ச்சியாக வந்து சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி தேதிக்கு பார்க்கும்போது அது நெகட்டிவ் சோனில் தான் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலியமாகவே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி தேதிக்கு போனால் இந்த 3 ஃபண்டுகளை வந்து நெகட்டிவ் ஜோனில் இருக்கலாம். ஒரு 6 மாதம் கழிச்சோ ஒரு வருஷம் கழிச்சோ பேர் மார்க்கெட் முடிஞ்சு புல் மார்க்கெட் ஆரம்பித்த பிறகு நெகட்டிவ் ஜோன்லேருந்து பாசிட்டிவ் ஜோனுக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 1 February 2025 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் உரையை வந்து பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணுறாங்க சனிக்கிழமை அன்று. இந்த பட்ஜெட் உரைக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம்.
இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கோம் நம்புறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்பு நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டை துவக்குங்க. இதில் ஏதாவது ஐயப்பாடு இருக்கிற நிலையில் நிதி ஆலோசகரை கலந்தாலோசித்து அதுக்கப்புறம் உங்கள் முதலீட்டை துவக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நன்றி, வணக்கம்.